நம்ம பெய்டு டிப்ஸோ பெய்டு குரூப்போ அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறேன் இந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. ஒன்லி கிளாஸஸ் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுறோம். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் ஒரு 2 month ரேலியான இந்த ரைஸுக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு வெரி ஸ்ட்ராங் ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாருமே எக்ஸப்ட் ஐடி செக்டாரை தவிர மற்ற எல்லா செக்டாருமே ஒரு ஸ்ட்ராங்காக ஃபால் ஆகிருக்கு. இதில் குறிப்பாக பேங்க் அண்ட் பேங்க் நிஃப்டி வீக் ஆகி மோர் ஃபால் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி மட்டுமே 5% ஃபால் ஆகிருக்கு. இதுக்கு என்ன ரீசன் நீங்கள் டாப்பிக்கில் பார்த்துருப்பீங்க. 3 ரீசன். மெயின் ரீசன் என்னென்னாக்கா ஹெச்டிஎஃப்சி பேங்க்குடைய Q3 ரிசல்ட் எக்ஸ்பெக்டேஷனை விட கம்மியாக இருந்தது. ஸோ இது ஏன் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு பேங்க்னால ஸ்டாக் மார்க்கெட்டே கிராஷ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட் ஓன்லி ஹெச்டிஎஃப்சி பேங்க்ங்கிறது ஒரு குளோபல் லெவல் ஒரு பேங்க்கு. இப்போ இந்தியாவில் ஒரு குறிப்பிட்டத்தக்க ஒரு பேங்க்கு எஸ் பேங்க்கோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது இதனுடைய இம்பேக்ட் குளோபல் லெவலில் கிடையாது. பட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குங்கிறது ஒரு குளோபல் லெவல் இன்டர்நேஷ்னல் பேங்க்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். குளோபல் லெவலில் மார்க்கெட் ரைஸ் ஆனது யூஎஸ் உடைய ரேட் கட், இன்ட்ரெஸ்ட் ரேட் கட். இது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணிக்கிட்டு இருந்த யூஎஸ் மார்க்கெட்டு இந்த வருஷம் 3 செட்டாக குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை தொடர்ந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட்ஸ் இதெல்லாம் வச்சு தான் மார்க்கெட் இந்த ரேலி ரொம்ப குயிக்காக ரேலி ஆகிருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக யூரோப்போடைய சென்ட்ரல் பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உடனே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க மாட்டோம். ஏன்னா உடனே குறைச்சோம் அப்படின்னா இந்த ஷார்ட் வேவ் திருப்பியும் அந்த இன்ஃப்ளேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்னென்னா ஒரு அதிருப்தி அடைந்த இன்வெஸ்டர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. மோரோவர் ஒவ்வொரு செட் ஆஃப் ஒரு ரவுண்ட் நம்பர், அதாவது 22,000 23,000 இதெல்லாம் ஒரு ரவுண்ட் நம்பர்ஸ். ஸோ இந்த ரவுண்ட் நம்பர்ஸில் ப்ராஃபிட் புக்கிங் எப்போதுமே நடக்கும். பட் நம்ம டெக்னிக்கலாக நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய மூவ்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும் அண்ட் பேங்க்ஸ் இன்னும் ஃபர்தராக இறங்குமா அண்ட் எந்த செக்டார் மோர் வீக்காக இருக்குது, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஃபேஸ் இட். அதாவது மார்க்கெட்டுடைய சென்டிமெண்ட்டை நீங்கள் இந்த ட்ரெண்டை வச்சு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ட்ரெண்ட் லைன் அனாலிசிஸுங்கிறது ஒரு பேசிக் கான்செப்ட்டு. ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட்டு திங். செகண்ட், உங்களுக்கு பெஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது இந்த இடத்துல இருக்குது. நல்ல ட்ரெண்டில் இருந்தது. இங்கேருந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை நோட் பண்ணணும். ஸோ ஸ்டில் நோ மார்க்கெட் கிராஷ் ஆகிருக்கா? எக்ஸாக்டாக அந்த க்ளோஸ் ஆனது இந்த லெவலில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் சப்போர்ட் மார்க்கெட் எக்ஸாக்டாக சப்போர்ட் லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு 21,570. செகண்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் இந்த லெவல் 21,250. ஸோ இந்த 2 லெவலையுமே பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 20,750. ஓகே, ஸோ சிம்பிளாக இதில் நம்ம புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் ஒரு சப்போர்ட்டிவ் ரீஜனில் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி டேவுடைய லோவை க்ளோஸ் பண்ணால் கூட இதை உடச்சா கூட ஃபர்தராக 21,250ங்கிறது நமக்கு பொசிஷனலாக இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்டாக இருக்குது, சப்போர்ட்டிவ் ரீஜனில் ட்ரேட் ஆக போகுது. ரைட். இதே நீங்கள் பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னாலும் பேங்க் நிஃப்டி நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். இது அப்சைடு ரைஸ் ஆனால் கூட இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகலை, அதனால் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி மார்க்கெட் ஒரு ஹியூஜ் கேப் டவுன். சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி கிளியராக இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்சைடில் பிரேக் அவுட் ஆகலை, ஆனால் டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகி ஃபர்தராக கீழே ஃபால் ஆகிருக்கு. சரி, பேங்க் நிஃப்டியும் இதே போல் லோ டு லோ கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக சப்போர்ட்டிவ் ரீஜனுக்கு நியர்பையில் இருக்குது. அப்போ நிஃப்டியும் சப்போர்ட்டிவ் ரீஜனுக்கு நியர்பையில் இருக்குது, பேங்க் நிஃப்டியும் சப்போர்ட்டிவ் ரீஜனுக்கு நியர்பையில் இருக்குது.
இந்த கேண்டிலுடைய இம்பேக்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் கேண்டில். ஸோ நாளைக்கு இன்கேஸ் இன்றைக்கி டேவுடைய லோவை கட் பண்ணால் மட்டுமே ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் வந்து ஃபர்தராக இருக்கும். டுவோர்ட்ஸ் 45,635ங்கிறது வந்து பொசிஷனல் சப்போர்ட்டாக இருக்கும். பிகாஸ் இந்த ட்ரெண்ட் வந்து கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து அகெயின் மார்க்கெட் வந்து மேலே ரைஸ் ஆகலாம். ஸோ நாளைக்கு வந்து 45,600 அண்ட் 45,250ங்கிறது வந்து மார்க்கெட் கீழே ஃபால் ஆனால் கூட இந்த பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் ரிவர்சல் பாயிண்ட்டாக இருக்கலாம். ஓகே, ஸ்டில் நோ பேங்க்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. இன்றைக்கி டேவுடைய லோவை கட் பண்ணால் ஃபர்தராக இன்னும் செல்லிங் ப்ரெஷர் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். பட் நிஃப்டி வந்து பொசிஷனலாக ஒரு சப்போர்ட்டிவ் ஜோனில் இருக்குது. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்ட்லையும், பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்ட்ராடேயில் மட்டும் செல்லிங் ப்ரெஷர் இருந்தால் கூட பொசிஷனலாக சப்போர்ட்டிவ் ரீஜனில் இருக்கிறதுனால மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செக்டார் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் மட்டுமே ஒரு பாசிட்டிவ் ஸ்கெனாரியோவில் இருக்குது. இன்றைக்கி கூட மார்க்கெட் கேப் டவுன் ஆனால் கூட ஐடி ஓவர் பாருங்கள் பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ ஐடியில் சம்திங் பொசிஷனலாக நீங்கள் அக்யூமுலேட் பண்ணலாம். மார்க்கெட்டுடைய இந்த இறக்கத்தை அக்யூமுலேட் வந்து பண்ணலாம். ஐடி ஸ்டாக் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்குது வந்து என்ன, இன்ஃபோசிஸ் அண்ட் டிசிஎஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆனால் கூட இந்த மாதிரி ஐடி ஸ்டாக்ஸில் பொசிஷனலாக அக்யூமுலேட் பண்ணலாம். அண்ட் இன்றைக்கி ஃபர்தராக எந்த ஸ்டாக்கும் நான் வந்து மென்ஷன் பண்ணலை. நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்க ஒரு சில ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்டாக் வைஸ்ன்னு பார்க்கும்போது லாரஸ் லேப் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில். இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கரெக்ஷன் ஆனால் கூட உங்களுக்கு சப்போர்ட்டிவ் ரீஜனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 23 இப்போ வரைக்கும் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டு. இப்போ ரீசெண்டாக இது பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, பிரேக் அவுட் ஆகிட்டு அகெயின் எங்கே வந்து நிற்குது பாருங்கள், கரெக்டாக அந்த சப்போர்ட்டிவ் ரீஜனில் இருக்கா. ஸோ லாரஸ் லேபை பொறுத்தளவுக்கு இது ஒரு சப்போர்ட்டிவ் ரீஜனில் இருந்து அகெயின் மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் எடுத்து ஈவன் 400 டுவோர்ட்ஸ் 390 வரைக்கும் சப்போர்ட்டு தான். அகெயின் இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகலாம். மினிமம் அப்சைடு வந்து 460-500 வரைக்கும் அப்சைடு வந்து எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பெஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 390 400 இருக்கும். செகண்ட் ஸ்டாக் வந்து டாடா பவர் பற்றி கேட்டிருக்கீங்க. டாடா பவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டு. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1 இயராக மேலே கன்சல்டேஷனில் இருந்தது. இப்போ ரீசெண்டாக பிரேக் அவுட் ஆகி ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் இருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் இருக்குது. மினிமம் என்னை பொறுத்தளவுக்கு 370 வரைக்கும் இந்த ட்ரெண்ட் வந்து ஃபர்தராக கண்டினியூ ஆகலாம். ஓகே, 370 440 வரைக்கும் லாங் டேர்மில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பெஸ்ட்டு சப்போர்ட் இன்கேஸ் இது பிரேக் அவுட்டே ஆனால் கூட 312 வரைக்கும் அக்யூமுலேட் பண்ணலாம். ஓவராலாக ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. மினிமம் வித்தின் ஒரு 20 டேஸ்க்குள்ளே 370 வரைக்கும் அப்சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டுடைய பாட்டமில் தான் ட்ரேட் ஆகுது. அட்லீஸ்ட் மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே ஃபால் ஆகணும் அப்படின்னா ஒரு டே கேண்டிலுக்காக வெயிட் பண்ணுங்கள். இன்ட்ராடேயில் வந்து ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் க்ரூடை பொறுத்தளவுக்கு. பிகாஸ் இந்த இடத்துல மார்க்கெட் எப்போ வேணாலும் ரிவர்சல் ஆகலாம். அட்லீஸ்ட் ஒரு டே கேண்டில் இங்கே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன்ஃபால் வந்து க்ரூட் ஆயிலுக்கு வந்து இருக்குது. க்ரூட் ஆயில் ஃபால் ஆகிறதுனால ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ஹிந்துஸ்தான் பெட்ரோல், ஐஓசி, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஓஎன்ஜிசி, இந்த மாதிரி கம்பெனிஸுக்கு ஆயில் கம்பெனிஸுக்கு எல்லாமே வந்து இதுக்கு அடுத்து வரக்கூடிய குவார்ட்டர்ஸில் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த மாதிரி கம்பெனிஸ்லேயும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நீங்கள் பர்டிகுலராக எந்த ஸ்டாக்ஸில் ஏதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.